Hi students, welcome to IAS Academy. So வீடியோ பண்ண அனைவருக்கும் உங்கள் மனமார்ந்த நன்றிகள். செலக்ட் சோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையனையோ டிப்ளமோ படிச்ச பையனையோ கூப்பிட்டு இந்த வருஷம் உனக்கு என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு, அது என்ன எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் கேட்டா நிறைய பேர் சொல்ற விஷயம் சார் குரூப் 4 இருக்கு சார், குரூப் 2 இருக்கு சார், அது டிப்ளமோ குரூப் 4 மட்டும் எழுதலாம், ஆனா நீங்க டிகிரி கிடையாது. அது இன்ஜினியரிங் முடிச்சவங்கள்ட்ட கேட்டு பார்த்தப்ப சார் குரூப் 2 இருக்கு குரூப் 4 இருக்கு சார், எனக்கு ஒரு சில பேர் குரூப் 1 இருக்கு சார் நாங்க எழுதுவோம்னு சொல்றாங்க. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எழுதுறதுக்கு இங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பட் நமக்காக மட்டுமே ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் முக்காவாசி பேருக்கு தெரியல. நீங்க கஷ்டப்பட்டு முட்டி மோதி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறத விட ஸ்மார்ட்டா இப்ப நீங்க குரூப் 1 பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எழுதுவாங்க குறைஞ்சபட்சம். நான் சொல்றேன் போற போக பார்த்தா 25 லட்சம் பேருக்கு எழுதுவாங்க போல. குரூப் 2னா போன குரூப் 2க்கு ஐ திங்க் ஒரு 10 லட்சத்துக்கிட்ட நெருங்குச்சு காம்படிஷன், புரியுதா போன குரூப் 2ல. ஆனா நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமமே ஒரு 50,000 பேர் கூட எழுத மாட்டாங்க. மினிமம் ஒரு 30,000 பேரு, மேக்ஸிமம் ஒரு 50,000 பேரு இந்த ரேஷியோல தான் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்ப நீங்க இதுல போறது ஈஸியா இதுல போறது ஈஸியா? இதுல போறதா ஈஸி. அப்ப 2024ல டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நமக்கு கொட்டி கிடக்கு. நீங்க சிவில் படிச்சிருந்தாலும் சரி, இசிஇ படிச்சிருந்தாலும் சரி, ட்ரிபிள் படிச்சிருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் படிச்சிருந்தாலும் சரி, இந்த எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த எல்லாத்துக்குமே நம்ம அகாடமி சார்பா ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், புரியுதா? ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, குவாலிட்டி ஹை குவாலிட்டியா இருக்கும். ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். நமக்கு பாஸ் தானே பண்ணணும், அவ்வளவுதான். ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணி போஸ்டிங் போயிடலாம், புரியுதா? சோ அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி எக்ஸாம் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் என்ன படிச்சிருந்தாலும், சிவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ அப்படிங்கிற எக்ஸாம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல கண்டிப்பா இருக்கு. ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு எக்ஸாம், அதை மைண்ட்ல அப்படியே பிக்ஸ் பண்ணுங்க. இதை தாண்டி சர்வேயர் அப்படிங்கிற எக்ஸாம் ஆனுவல் பண்ட்ல கொடுக்கல, ஆனா ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ் போயிட்டு இருக்கனாலதான் சர்வேயர் கொடுக்கல. ஒருவேளை ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா சர்வேயர் இந்த வருஷத்துல வந்துடும். அது பட் 50-50 தான், முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்துடும். அப்ப சர்வேயர் பொறுத்த வரைக்குமே அதாவது சிவில் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் எல்லாருமே எலிஜிபிள், புரியுதா? அப்ப அந்த எக்ஸாம் இருக்கு. இதை தாண்டி ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஆர்ஆர்பில ஏஎல்பி கொடுத்துட்டாங்க, புரியுதா? பட் ஜேஇ கண்டிப்பா அதுவும் வந்துடும். ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் சிவில் படிச்சவங்க எலிஜிபிள் இல்ல, ஆனா ஆர்ஆர்பி ஜேஇ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எலிஜிபிள் தான். சோ சிவிலும் எலிஜிபிள் தான். அப்ப சிவிலுக்கு கண்டிப்பா ஆர்ஆர்பி ஜேஇ இருக்கு, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ இருக்கு. சர்வேயர் மேபி வரலாம். இப்ப ரோட் இன்ஸ்பெக்டர் கோர்ட் கேஸ் முடிச்சுட்டீங்களா, அதே ரோட் இன்ஸ்பெக்டருமே கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சிவில் படிச்சவங்களுக்கு இவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு. இதை தாண்டி இந்த வருஷ இறுதியில ஏஇ வருது. ஏஇக்கு இன்ஜினியரிங் மட்டும் தான் எலிஜிபிள், ஆனா வேகன்சியே 47 தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து 47ங்கிறப்ப அது எப்படி ஸ்பிளிட் ஆகும் தெரியல. பட் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்றேன். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல மாசா ஒரு வேகன்சி. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, ப்ரிப்பேர் பண்ணவங்க கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம். அப்படியே நெக்ஸ்ட் இசிஇ பார்க்கலாம். நீங்க இசிஇ எடுத்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ டெஃபினட்டா இருக்கு. டெக்னிக்கல் எஸ்ஐ இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வருஷ கணக்குல டெக்னிக்கல் எஸ்ஐ இழுத்துட்டு இருக்கு. கடைசியா டெக்னிக்கல் எஸ்ஐ 2018ல வந்துச்சு, 2022ல அப்டேட் பண்ணிருந்தாங்க வரும்ன்ற மாதிரி. போன 2023ல நம்மளோட சிஎம்ஏ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வரப்போகுது நோட்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரி. சோ 2024 வரைக்கும் வந்துட்டோம், கண்டிப்பா எக்ஸாம் வந்துடும். டெக்னிக்கல் எஸ்ஐ டான்சரா இருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ங்கிறது டிஎன்இபி நடத்துது, அதை டிஎன்பிஎஸ்சி இப்ப நடத்த போறாங்க. அதையுமே அவங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. சோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு இசி கண்டிப்பா எழுதலாம், டிப்ளமோ எழுதலாம், இன்ஜினியரிங் எழுதலாம். அப்ப டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நீங்க கன்ஃபார்ம். டெக்னிக்கல் எஸ்ஐ எழுதலாம். ஆர்ஆர்பில ஏஎல்பி ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பில இசிஇ டிப்ளமோ எழுதலாம், இசிஇ இன்ஜினியரிங் எழுதலாம். என்னது ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லுவாங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பி வந்துருச்சு ஆல்ரெடி. ஆர்ஆர்பி ஜேஇ நம்ம எழுதலாம், ஆர்ஆர்பி ஜேஇ எழுதலாம். அப்ப இசிஇ இங்க வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டெக்னிக்கல் எஸ்ஐ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஆர்ஆர்பி ஏஎல்பி, ஆர்ஆர்பி ஜேஇ இப்படி இருக்கிறப்ப நம்ம குரூப் 4 குரூப் 2 போய் ஏன் முட்டி மோதணும்? எழுத வேணாம்னு சொல்ல, எழுதுங்க, ஓகேவா? நிறைய பேருக்கு விஏஓ அப்படிங்கிறது ஆம்பிஷனா இருக்கும், குரூப் 2ல சப் டிவிஷன்ங்கிறது ஆம்பிஷனா இருக்கும். எழுதுங்க, வேணாம்னு சொல்ல, இதுவும் எழுதலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க டிப்ளமோ இன்ஜினியரிங்ல படிச்ச விஷயம் தான் எழுத போறீங்க. அதை தாண்டி மோஸ்டா எல்லா எக்ஸாமுக்குமே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் சிலபஸ் இருக்க போகுது. ஈஸி தான், ஈஸி தான். உட்காந்து படிச்சீங்கன்னா ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சீங்கன்னா போதும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் எக்ஸாம்ல கேட்பாங்க, புரியுதா? சோ இந்த விஷயத்தை ஈஸி நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ட்ரிபிள் இ அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிபிள் இ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல மேஜரா ட்ரிபிள் இக்கு தான் வேகன்சி. டிஎன்இபியோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரிபிள் இ, அதான் ஈஸி சொன்ன மாதிரி ட்ரிபிள் இயும் வருது. டிஎன்பிஎஸ்சி நடத்த போறாங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல ஏப்ரல் நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம்னு சொல்லிருக்காங்க. சோ ட்ரிபிள் இக்கு டிஎன்இபி இருக்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. டெக்னிக்கல் எஸ்ஐல மேபி ட்ரிபிள் இ சேர்க்க போறதா சொல்றாங்க, புரியுதா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல மேபி ட்ரிபிள் இ சேர்க்க போற, சாரி டெக்னிக்கல் எஸ்ஐல மேபி ட்ரிபிள் இ சேர்க்க போறதா சொல்றாங்க. சேர்த்தா நமக்கு அந்த எக்ஸாமும் ஒன்னு கையில இருக்கு, சேர்த்தா சொல்றேன்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி, ஆர்ஆர்பி ஏஎல்பில ட்ரிபிள் எலிஜிபிள். சேம் டைம் ஆர்ஆர்பி ஜேஇ இருக்கு, ஆர்ஆர்பி ஜேஇல ட்ரிபிள் எலிஜிபிள். அப்ப சேம் as இசி மாதிரி ட்ரிபிள்க்கும் இங்க மேஜரா வேகன்சிஸ் இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் மெக்கானிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த ரெண்டுத்துலயுமே டிப்ளமோ படிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க, இவங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அதை டிஎன்பிஎஸ்சி யோட கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல வருது. புரியுதா? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அதுக்குமே டிப்ளமோ மெக்கானிக்கல், இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், டிப்ளமோ ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் எழுதலாம். எதுக்கு? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நம்ம இவங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெருசா பாக்குறோம். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், அகைன் ஆர்ஆர்பி ஏஎல்பில இவங்களும் எலிஜிபிள். ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஆல்ரெடி வந்துருச்சு நோட்டிபிகேஷன், அதுக்கு இவங்க எல்லாம் எலிஜிபிள். ஆர்ஆர்பி ஏஎல்பி அகைன் ஆர்ஆர்பி ஜேஇ வரும், அந்த ஆர்ஆர்பி ஜேஇல இவங்களும் எலிஜிபிள். அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் ஓகேவா, எந்த பக்கம் போனாலும் கவர்மெண்ட் ஜாப் தான் 2024 முடிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. புரியுதா? சோ எங்க எடுக்கணும்னாலும் எக்ஸாம், ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எக்ஸாம் நடத்துறாங்க, ஒரு பக்கம் ஆர்ஆர்பி டெக்னிக்கல் எக்ஸாம் நடத்துறாங்க. இவங்களும் நான் டெக்னிக்கல் நடத்துறாங்க, இவங்களும் நான் டெக்னிக்கல் நடத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை நான் டெக்னிக்கல் எழுத வேணாம்னு யாரும் சொல்லல. நீங்க நான் டெக்னிக்கலும் எழுதலாம், டெக்னிக்கலும் எழுதலாம். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இன்ஜினியரிங் டிப்ளமோக்கு கொட்டி கிடக்கு. ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்ல, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க கன்சர்ன் எக்ஸாம் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். புரியுதா? நான் சொன்ன இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிஎஸ், அது சிவில் எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். போத் ஆன்லைன்ல ஆஃப்லைன்லயும் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மெக்கானிக்கல் திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் நேர்ல கூட வந்து நீங்க விசிட் பண்ணிக்கலாம். புரியுதா? பட் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல், ஃபர்தர் டீடைல்ஸ் நான் எல்லாமே இதில் சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு எதனா டீடைல் தெரியணும்னா இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.